ஹாய் 7 வீக்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17. பிசிஓடியை இருந்த தடையமே தெரியாமல் க்யூர் பண்ணுறதுக்குலாம் முடியாதாங்க. ஆனால் நம்ம பாடியில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணோன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிசிஓடி இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது, ப்ரெக்னென்சியில் ரிஸ்க் வரும்னு சொன்னதை நம்பி ஒரு காலத்தில் விழுந்து விழுந்து அழுது கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த குரூப்பில் நானும் ஒருத்திங்க. ப்ரெக்னென்சின்னு வரும்போது தான் இதோட சீரியஸ்னஸ் தெரியும். அதுவும் அந்த 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். எங்கே போய் யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுங்கள், யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பேக்கரி ஐட்டம்ஸ் அறவே ஒதுக்குங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதுக்காக நான் ஃபுல்லாகவே பேக்கரி ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக விடலான்னு சொல்லிவிட்டு இப்போ முதல்ல வீக்லி 3 சாப்பிடுவேன்னா இப்போ 3 வீக்ஸ் 1 சாப்பிடுவேன். அதே மாதிரி 2 கேக் சாப்பிட்ற இடத்துல ½ கேக் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டு என்னோடய கிரேவிங்ஸை நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் ஹஸ்பண்ட் கூட வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போதெல்லாம் எனக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் என்னை அப்படியே ஈர்த்து இழுக்குங்க. அதனால என்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த கடையிலேருந்து வர ஸ்மெல் உங்களுக்கு திகட்டுற மாதிரி வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அது அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். பாய்.